குற்றத்தை தடுக்கக்கூடிய காவல்துறை குற்றங்களை மறைப்பாங்க. நாங்க ஐயா ஐயா சாமின்றோமா? என் கண்ணு முன்னாடி பிஞ்சுக்கு நஞ்சு ஏற்றி அதே பிஞ்சு குழந்தைய பஞ்சு பஞ்சா பிரிச்சு போறதா திராவிட மாடல் மருத்துவம். நீ என்ன வந்து தடுக்கிறீங்க எல்லாமே சரிங்க சார். நானா சொல்ல வரேன், இவங்க வந்து பெண் குழந்தை. நான் நல்லா புரிஞ்சுங்க. நான் அடங்கி போறேன், மிஞ்சி போறேன். நல்லா சார், என் குழந்தை வாழ்க்கை பேரு ஸ்கூல் போயிடுச்சுன்றீங்க. சரி வா. இந்த திராவிட மாடல் இதுக்கு என்ன சார் பதில் சொல்ல போகுது? இந்த குற்றத்துக்கு இந்த திராவிட மாடலை ஆளுநர் அவர்கள் அகற்ற மாட்டார். தனிப்பட்ட முறையில் என் குழந்தையுடைய வாழ்க்கை படிப்பு இருக்கு. தனிப்பட்ட முறையில் இவங்ககிட்ட பொருளாதாரம் என்னுடைய எல்லாமே சீரஞ்சிருக்கு. சந்தோஷம் எல்லாமே என் குழந்தைய வாழ்க்கையும் போயிருச்சு. 5 வருடங்களாக மருத்துவ குற்றத்தில் ஈடுபட்ட ஒரு அரசு திராவிட மாடல் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இந்த உலக நாட்டில் வரலாற்று எழுது. இதெல்லாம் வன்கொடுமை நல்லா பாத்தீங்க. என்ற தடுத்த காவல் அதிகாரிகள் மேல எல்லாருமே நடவடிக்கை வேணும். இன்று தலைமை செயலகத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை சந்தித்து தமிழ்நாடு காவல்துறையில் வேலை செய்யும் காவலர் கோதண்டபாணி அவர்கள் தமிழ்நாடு மருத்துவர் அளித்த தவறான சிகிச்சையால் கோதண்டபாணி அவர்களின் பெண் குழந்தையின் ஒரு கால் அகற்றப்பட்டுள்ளது குறித்து தகவல் தெரிவிக்க வந்தார். மேலும் அந்த மருத்துவரை கைது செய்ய கோரி மனு அளிக்கவும் வந்துள்ளார். அவரை தலைமை செயலகத்தின் உள்ளே அனுமதிக்காமல் வெளியே அனுப்பியுள்ளனர். கோதண்டபாணி அவர்கள் தன்னுடைய துயரங்களை பத்திரிகை செய்தியாளர்களிடம் மனமுருகி கூறியுள்ளார். தமிழ்நாடு டுடே செய்திகளுக்காக காஞ்சிபுரம் மாவட்ட செய்தியாளர் வெங்கடேஷ் ஷா.